பார்ப்பனியம்ன்றது ஒரு எண்ணங்க. பார்ப்பனர்கள் வேறங்க. பார்ப்பனிய சமுதாயம் வேற. பார்ப்பனிய எண்ணம் வேற. இது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். பார்ப்பனிய சிந்தனையை உள்ள கொண்டு வந்தாருன்னா நான் கேட்குறேன், திருமாவளவனுக்கு தெரியாத அரசியல் வரலாறு கிடையாது. பார்ப்பனர்கள் அதிகம் இருந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா 57 பொது சின்னம் கிடையாது. 15 பேர் தான் ஜெயிச்சாங்க. அண்ணா ஒரு பேர் தோத்துட்டாங்க. இங்க 62 தான் சின்னம் கிடைக்குது. எம்ஜிஆர் ஊரா போய் அதை பதிவு வைக்கிறார் மக்கள்கிட்ட. இன்னைக்கே விஜய் கட்சியானதுக்கு ஆரம்பிச்சதே பல ஊர்ல தெரியல. சரி, அதுக்கப்புறம் 2 வருஷத்துல தேர்தல் வைக்கிறீங்க. 69 71 கலைச்சிட்டு 72 வர வேண்டியதை 71 வைக்கிறீங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் தானே பிரச்சாரம் பண்ணாரு பெரிய அளவுல. அந்த பிரச்சாரம் தான் உங்களுக்கு 209 சீட்டை கொடுத்தது. திமுக வரலாற்றிலே கிடையாது. இன்னைக்கு பாஜக அடக்க வச்சுட்டாங்கன்னு பேசுறாங்கல்ல, பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்து நின்னாரு கலைஞர். 117 ஆமா, 117 காங்கிரஸ், 117 திமுக. நான் தான் திரும்ப கேட்கிறேன், இவருக்கு திமுகவில் மோசமான அனுபவம் கிடைத்ததா அல்லது அதிமுகவில் கிடைத்ததான்னு அவர் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இவரை கலைஞர் தான் இவரை அரவணைச்சுக்குவார். ஸ்டாலின் அந்த காலத்துலயும் இவரை ஏத்துக்கிட்டதே கிடையாது. ஸ்லாகிச்சு பேசியிருக்காருல திருமாவளவன். ஜெயலலிதாவுக்கு தெரியும்ல, இங்க சேருன்னா ஒரு சேர் கேப் விட்டு இன்னொரு சேர் கேப் விட்டு இன்னொரு சேரு. அவன் கட்சிக்காரனுக்கே இந்த மரியாதை. ஆனால் உங்களை எங்க உட்கார வச்சாங்க? என்ன சகோதரன் மாதிரி நடத்தினாங்கன்னு சொன்னாரா இல்லையா? கேள்வி தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. என்ன சேனல் மிரட்டுறீங்க அப்படின்னு 2 ரிப்போர்ட்டர் கேட்டானா, அது என்னன்னா எல்லாருக்குமே அசைன்மெண்ட்டு மேலே எடிட்டர் வரைக்கும். இது அவன் கேட்குறான்ல, அங்கே வேலை செய்கிறவன் அந்த போராடுறவனா கேட்குறான், உங்களுடன் ஸ்டாலின். இப்போ எங்களுடன் ஸ்டாலினை காணுமே, என்ன உங்களுடன் ஸ்டாலின் தெரியுதா? இதெல்லாம் டெம்ப்ளேட். சேனலில் அவன் போயிடுவான். ஓரளவு தம்பிகள் ஆசைப்படுவான். அவனுக்கும் தெரியும்ல நியாயம், துப்புரவு பண்ணது பாவம் அப்படின்னு போய் எடுப்பான். எடுத்து இங்கே வந்தோன்னே எடிட்டர் சார் இந்த மாதிரி பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம் பாப்பா, வேற ஏதாவது போ, அங்கே பாரு நாய் கண்காட்சி நடக்குது அது போ அப்படின்றான். இல்லை நாய் கண்காட்சி, நாய் எப்படி வளர்க்குறீர்கள், அதுதான் நீங்கள் நிலைமை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு திருமாவளவன் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாகி போய்கிட்டு இருக்கு. அதாவது திராவிட இயக்கத்தில் பார்ப்பனத்தை கொண்டு வந்ததே எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்ட்டு. எதுக்காக சார் திடீர்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியிடுறாரு? பார்ப்பனியம்ன்றது ஒரு எண்ணங்க. பார்ப்பனர்கள் வேறங்க. பார்ப்பனிய சமுதாயம் வேற. பார்ப்பனிய எண்ணம் வேற. இது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரிஞ்சே இந்த போராட்டங்கள் இதெல்லாம் இந்த அவங்களோட இப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுவாங்கல்ல ஆளுங்கட்சி. அதற்கு முன்னெல்லாம் கட்சிக்குள்ள அந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்துவாங்க. இப்போல்லாம் கூட்டணி கட்சி ஆட்களையே பயன்படுத்துகிறாங்க. இந்த கவர்னர் மேட்டர்லேருந்து பல விஷயங்கள் பார்த்துட்டோம். அதனால் இவர்கள் வேலையே என்னென்னா, பார்லிமெண்ட்டுக்கு 39 பேர் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு நாளாவது பார்லிமெண்ட் நடந்ததா சொல்லுங்கள்? நீங்கள் போராட்டம் நடத்துங்க, இது பண்ணுங்க. இப்போ சட்டசபையெல்லாம் வெளிநடப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் உள்ளே போய் நடக்கும்ல சபை. அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்களா? இது வரைக்கும் டெய்லி இவர்கள் ஜாலியாக டூர் போகிற மாதிரி அங்கே போய் கோஷம் போட்டுக்கிட்டு ஜாலியாக ஒருத்தருக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒரு வெற்று கோஷம் போட்டுட்டு நடத்த விடாமல் பண்ணிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நாளாக இவர்களுடைய சாதனை இதுதான். ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்காங்கன்னு யாராவது கேட்டிங்கன்னா திருச்சி சிவா ஒருத்தர் 2 பேர் சொல்லலாம். மற்றபடி இவர்களில் யாருக்குமே ட்ரைனிங்கும் இல்லை. இதே மாதிரி இவர்கள் வளர்ந்தார்கள்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி ஒன்று தான் இப்போ திருமாவளவனா அவர் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று தான் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் பார்ப்பனிய சிந்தனையை உள்ள கொண்டு வந்தாருன்னா நான் கேட்குறேன், திருமாவளவனுக்கு தெரியாத அரசியல் வரலாறு கிடையாது. பார்ப்பனர்கள் அதிகம் இருந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள், பொதுவுடைமை இயக்கம், சிபிஐயாக இருக்கட்டும், அப்புறம் சிபிஎம்மாக இருக்கட்டும், பல தலைவர்கள் பார்ப்பனர்களாக இருந்து தான் கட்சியை வழி நடத்தியிருக்காங்க. மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த சனாதன தர்மத்திலேருந்து வர்க்க போராட்டம் தான் தீர்வுன்றது வரைக்கும் பல இதை நடத்தியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு கூலி உயர்வு மற்ற எல்லாத்துக்கும் போராடின கட்சி பொதுவுடைமை கட்சிகள். அதனுடைய தலைவர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள். அந்த காலத்தில் இப்படி தான் கிண்டல் அடிப்பாங்க, பார்ப்பனர் கட்சி அப்படின்றது. அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை இவர் கையில் எடுத்திருக்காரு. நான் கேட்குறேன், திருமாவளவனுக்கு என்றைக்காவது ஜெயலலிதாவால் ஒரு பார்ப்பனர் என்கிற முறையில் அவமரியாதை ஏதாவது நடந்திருக்கிறதா? அவரே சொல்லியிருக்காரு சார், ஜெயலலிதா கூட கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு. இவர்களை கிண்டல் அடிக்கிறத இந்த ராஜகண்ணப்பன் இவரை உட்கார வச்சு நடத்தினது தான் வச்சு கிண்டல் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஆதிக்க புத்திகளை இடைநிலை ஜாதிகள்னு சொல்லுவாங்க. அதாவது முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களை அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை புகுத்தினாலும் கொண்டு வந்தாலும் அதை ஓங்கி நின்று கடைபிடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஜாதிகள். இவர்கள் தான்
இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களை அந்த எண்ணத்தோடையே நடத்துறது. அதில் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தன்னை நீ பாப்பாத்தின்னா அவங்க சொன்னப்போ, ஆமாம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு அவங்க ஜெயலலிதா ஓப்பன் டிக்ளேர் பண்ணாங்க. நான் பாப்பாத்தி தான் அண்ணா, நான் எப்படி நடக்கிறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணாங்க. அப்போ கருணாநிதியை வீழ்த்த எம்ஜிஆர் கொண்டு வந்த பல பேரை ரெடி பண்ணார் எம்ஜிஆர். அதில் ஜெயலலிதா அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சாங்க. வெண்ணிலாடை நிர்மலா கொண்டு வரலையா, அவங்களும் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அந்த இது இல்லை, ஸ்டஃப் இல்லை. அரசியலில் சினிமா கலைத்துறையிலேருந்து வரவங்களுக்கு ஸ்டஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். ஒரு விஜயகாந்த், ஒரு எம்ஜிஆர், இந்த மாதிரி தவிர ஃபெயிலியர் மாடல்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன், விஜய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபெயிலியர் மாடல். அவங்களுக்கு அரசியலே தெரியாது, ஏதோ சினிமா கவர்ச்சி வச்சு வந்திருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர்லாம் அப்படி வந்தாரா? சினிமா கவர்ச்சியை வச்சியும் கருணாநிதி எதிர்ப்பு வச்சு. கருணாநிதின்றது யார்? முதல்ல 60க்கு முன்னாடிலாம் கருணாநிதி யார் முடியுமா? அன்னைக்கு நெடுஞ்செழியன் தானே தலைவராக இருந்தார். கருணாநிதி ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் மட்டும்தானே, பொதுப்பணித்துறை இது தானே. நெடுஞ்செழியன் தான் அண்ணாவுக்கு அடுத்து இருந்தார், முதலமைச்சர், ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தார். நெடுஞ்செழியன் தான் கட்சியுடைய பொதுச் செயலாளர். தலைவர் பதவி இவருக்கு வச்சுருந்தாங்க, பெரியாருக்கு, அது காலியாக இருந்தது. அண்ணா கூட பதவியில் இல்லையே, பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் தானே. அப்படிப்பட்ட கருணாநிதியை இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் போட்ட ட்வீட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, முட்டாப்பாயிலுங்க. அதாவது அடிப்படை நாலேஜ் இருக்கணும். 62ல் பெரிய பஸ் முதலாளி சம்பந்தம் முதலியார்னு நினைக்கிறேன், அவர் எதிர்த்து கருணாநிதி நிற்கிறார். எம்ஜிஆர் ஒரு வாரம் டேரா அடித்து பிரச்சாரம் பண்ணுறாரு கருணாநிதி இது உதயசூரியன். அப்போ சின்னம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு பொது சின்னம். 57ல் பொது சின்னம் கிடையாது. 15 பேர் தான் ஜெயிச்சாங்க, அண்ணா ஒரு பண்ணி தோத்துட்டாங்க. இங்கே 62ல் தான் சின்னம் கிடைக்குது. எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் அதை பதிய வைக்கிறார் மக்கள்கிட்ட. இன்றைக்கே விஜய் கட்சியானதை ஆரம்பிச்சதே பல ஊரில் தெரியல. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, எம்ஜிஆர் செத்துட்டாரான்ற மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த காலத்திலே இப்படின்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ எம்ஜிஆர் போய் தஞ்சாவூர் முழுவதும் அந்த தொகுதி முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறார், ஒரு வாரம் தங்கி இருந்து. அவர் கிளம்பி போகும்பொழுது இந்த ஜனங்க கேட்குறாங்க, ஜனங்க என்ன சொல்லுது தெரியுமா, நீங்கள் சொல்கிறபடி காங்கிரஸ் தலைவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டுடுறோங்க, சம்பந்தம் முதலியாருக்கு போட்டுடுறோம் அப்படின்னு. அடிச்சு புரண்டு கலைஞர் முடியாதுங்க, இன்னொரு வாரம் இருங்க, எல்லாரும் நீங்கள் அவருக்கு பிரச்சாரம் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் எம்ஜிஆர் இருந்து உதயசூரியன் போடுங்க, திமுகவுக்கு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ண பிறகு தான் அவர் ஆளை தோக்கடிக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த காலத்துலலாம் காங்கிரஸ் ஆட்களை தோக்கடிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார்ல, இதெல்லாம் தெரியுமா இன்னைக்கு உட்காந்து பேசுகிறவங்களுக்கு? எம்ஜிஆர் கருணாநிதி தான் கொண்டு வந்தார்னு. கருணாநிதி ஒரு பார்ட்டாக இருந்தார். எம்ஜிஆருடைய திறமை, மற்ற விஷயங்கள், பல படங்களை நடித்து எம்ஜிஆர் ஹீரோவாக இருந்தார். மந்திரிகுமாரிலும் நடிக்கிறாரு, அதில் இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது ஒரு இது வசனம் அவர் எழுதிட்டான்றதாக எம்ஜிஆரை தூக்கி இவர் கொண்டு வந்தாரா? அப்புறம் எம்ஜிஆர் மன்னர் கால படங்கள் நடிச்சுட்டு நடுவில் மார்க்கெட்டு போய் ஒன்றும் இல்லாமல் இருந்தார். அன்னைக்கு நான் இவர் அது பண்ணார். எம்ஜிஆரை உண்மையிலேயே அடுத்தடுத்து எம்ஜிஆருடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்ததுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் தேவரை சொல்லலாம். அதனால தான் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் பட்டு சேலை, பட்டு வேஷ்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் தேவர்கிட்ட கொடுத்து காலில் விழுந்து வணங்கிட்டு வருவாராம். இதுலேயும் ஒன்றா வளர்ந்தவங்க எல்லாரும், தேவர், எம்ஜிஆர்லாம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்தார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆராக வாழ்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் இடம் கருணாநிதி தான் இருக்கும். வாழ்க்கையே கொடுத்தார்ல, முதலமைச்சர் எப்படி நீங்கள் ஆயிருக்க முடியும்? நியாயப்படி பார்த்தா அன்னைக்கு நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் 2 வருஷத்துல தேர்தல் வைக்கிறீங்க. 71ல் கலைச்சிட்டு 72ல் வர வேண்டியதை 71லே வைக்கிறீங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் தானே பிரச்சாரம் பண்ணார் பெரிய அளவில். அந்த பிரச்சாரம் தான் உங்களுக்கு 209 சீட்டை கொடுத்தது. திமுக வரலாற்றிலே கிடையாது. அதுக்கு அடுத்த ரெக்கார்டுனா ஜெயலலிதா 2016ல் 206 சீட்டு ஏடிஎம்கே ரெட்டை இலை சின்னம். அதுவும் இவங்க தான் பண்ண வேண்டியது, அதுவும் எம்ஜிஆர் தான் பண்ண வேண்டியது. இவங்க 2 பேர் தான் அதை பண்ண வேண்டியிருந்தது. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா திருமாவளவனுக்கு? இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு, இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி அறிவியலிகள் உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்லாம் போடுது, அதுங்களுக்கு சொல்றதுக்கு இவர் சொல்றது. நீங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சரை கலைஞரை ஆக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சாருன்னு திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னைக்கு கூவத்தூர் பற்றி பேசுகிறாங்க, அன்னைக்கு ஒரு பெரிய கூவத்தூர் தான் நடந்தது. அப்போ அவ்வளோ விஷயங்கள், சாம பேதம் தான தண்டம் எல்லாம் சேர்ந்து தான் இதாக்குனாங்க. நெடுஞ்செழியன் வர முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க, நான் தலைவராக இருக்கிறேன்ட்டு அன்றைக்கி தான் தலைவர் பதவி இவர் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் இவர் தலைவராக இருந்ததுனால கட்சியே இவர்கள் சொத்தாக மாறினால இன்றைக்கி தலைவர் பதவி வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கட்சியில் பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டு. அது இன்றைக்கி திமுகவில் இருக்கா? துரைமுருகன் நினச்சா தான் பண்ண முடியுமா? அதிமுகவில் யார் வெயிட்டான பதவி? பொதுச் செயலாளர், அவைத்தலைவர் தான் இருக்காங்க. அதே தான் திமுகவும். ஆனால் இங்கே அப்படியே கலைஞர் வந்தனால அப்படியே மாறிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்டத்திலையும்
இவர்களை என்ன சொல்லுவாங்க, கூப்பில் உட்கார வச்சாங்க. அது எம்ஜிஆரை நீங்கள் 72 வெளியேற்றின பிறகு, நீங்கள் 70களெல்லாம் எம்ஜிஆர் இவங்க சொல்கிறாங்க சினிமா கவர்ச்சின்னு, நீங்கள் 96 என்ன பண்ணீங்க? நண்பர் ரஜினிகாந்த் ஆதரவு பெற்ற திமுக போட்டிங்களா இல்லையா? அப்போ அது என்னது? இல்லை சினிமா நடிகர் நடிகைகளை கொண்டு வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினது, அதிகாரிகள் பயன்படுத்தினது யார்? வடிவேலை பயன்படுத்தினது யார்? இல்லை கொஞ்சம் நெஞ்சமா? இவர் வந்து எம்ஜிஆர் 70களெல்லாம் அந்த ஒளி விளக்கெல்லாம் பாடியிருப்பாங்க. நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, அதில் படியரிசி கிடைக்கிற காலத்தில் நாங்கள் படியேறி பிச்சை கேட்க தேவையில்லை, குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்தில் நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையில் நாங்கள் எதற்கும் எப்பவும் எங்கேயும் போக தேவையில்லைன்னு அந்த வரி வரும். ஜெயலலிதா எம்ஜிஆர் பாடுற மாதிரி திமுக அரசை புகழ் தானே பாடினது அந்த வரிகள்லாம். அதான் 71 உங்களுக்கு 209 சீட்டை வாங்கி கொடுத்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆரை வெளியேற்றுனீங்கல்ல, என்ன பண்ண முடியுது உங்களால்? அப்போ அடித்த அடி தானே 48 சீட்டு 77 திமுக. 80 ஆட்சியை கலைக்கிறாங்க. மாநில சுயாட்சி பேசின கருணாநிதி எம்பி தேர்தல் ஜெயிச்சோன்னா இந்திரா காந்திகிட்ட சொல்லி ஆட்சியை கலைக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இங்கே 2019 ஜெயிச்சாங்கல்ல பெருவெற்றி, அதே மாதிரி ஒரு பெருவெற்றி 80 ஆட்சியை கலைச்சிட்டா உடனே கிடைக்குன்னு கருணாநிதி நினைச்சாரு. இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு அடகு வச்சுட்டாங்கன்னு பேசுறாங்கல்ல, பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்து நின்னாரு கலைஞர். 117 காங்கிரஸுக்கு. ஆமா, 117 காங்கிரஸ், 117 திமுக. லாஸ்ட்ல மூப்பனார் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் முதல்வர். ஏன்னா அந்த அளவு பர்சன்டேஜ் இருந்தது காங்கிரஸுக்கு. அப்போ உடனே இவர் கலைஞர் பயந்து போய், ஏங்க கொஞ்சம் சொல்லுங்க, என்னங்க நான் தாங்க முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்னு. இது வந்து உரிமை மீட்போம், அப்படியே என்னது மாநில சுயாட்சி, எங்கள் தலைவர் எவ்வளோ கெத்து பாருன்னு. உங்கள் தலைவர் கெத்து தான் 80 பார்த்துமே. அப்புறம் மேலே இருந்து இந்திரா காந்தி இது பண்ணி காங்கிரஸ் மேலிடும், எவ்வளோ வாங்கினாலும் இப்போ நம்ம 80 அவங்க 40 வந்தால் கூட கலைஞர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாங்க. நீங்கள் அந்த 80 பார்லிமெண்ட்டில் 37 இடம் ஜெயிச்சாங்க, 2 தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார், ரெட்டையில் காமிச்சனா 2ன்னு வெறுப்பேற்றிருந்தாங்க. ஆனால் அதே இதில் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மறுபடியும் ஆட்சி 2 தொகுதி கூட வாங்கி ஆட்சி பிடிக்கிறார். இவர் 48லேருந்து 37 போயிட்டார். காங்கிரஸ் கூட கொஞ்சம் ஜெயிச்சது கூட. அதற்கு அடுத்த 84 எலெக்ஷனில் கலைஞர் நிற்கவே இல்லை, தேர்தல் நிற்கல. இவர் வந்து இவங்களது 37லேருந்து 24க்கு போயிட்டாங்க. இப்படி நடுவில் உள்ளாட்சி தேர்தலெல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சாங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ 80 எலெக்ஷனில் இவர் கிட்டத்தட்ட அண்ணா நகர் எலெக்ஷனில் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் வாக்கு சீட்டு முறை தான். அன்னைக்கு இவர்கிட்ட சேமா ராமச்சந்திரன்ல ஹண்டே, ஹெச்வி ஹண்டே இருக்கார்ல, அவர்கிட்ட தோத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் எம்ஜிஆர் தான் இது பண்ணி 900 ஓட்டில் ஜெயிக்க வச்சாருன்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் இழுபறி, நீங்கள் ஜெயிக்கிறதே ஒரு பெரிய பாடாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமை. அதுக்கப்புறம் தொகுதியை விட்டுட்டாரு. சேமா ராமச்சந்திரன் நிற்க வச்சுட்டு இவர் வேற தொகுதி மாறினார், சேப்பாக்கத்துக்கு இது வந்தாருன்னு நினைக்கிறேன். 84 தான் நிற்கலையே, 89ல் சேப்பாக்கம் நின்னார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கிற வரையில எம்ஜிஆர் எதாவது பண்ண முடிஞ்சதா? அப்போ சினிமா கவர்ச்சியை நம்பி வந்தார் எம்ஜிஆர். அப்படி இப்படின்னா எம்ஜிஆர் 62ல இருந்து தன்னுடைய சொந்த, அதாவது வருமானத்தை மக்களுக்கு கொடுக்கறது, அவருடைய நடத்தை, எந்த பழக்கம் இல்லாதவர், ஏழை பங்காளர்னு அவர் வாங்கின அந்த பேர், சினிமாவில் நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னது, பாடல்கள் மூலமாக சொன்னது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழை தொழிலாளிகள். அவர் சுற்றி வந்தவங்களா யார்? எம்ஜிஆர் சுற்றி வந்தவங்களா பட்டியலின மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், இவங்க தானே எம்ஜிஆரை சுற்றி. எம்ஜிஆருக்கு பேராதரவு கொடுத்தது யார்? பெண்கள், கூலி தொழிலாளிகள், அதான் பட்டியலின மக்கள், இவங்க தான். இது இல்லாமல் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சோன்னா இவர் பேசுகிறாரு திமுகவில் தான் இந்த இவர்கள் பெரியாரின் பேரன்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கும் ஜாதியை மீறி கொடுக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த எம்ஜிஆர் இதில் அந்த ஏடிஎம்கில் அந்த இதுவே பார்க்க முடியாது. அந்த இது பார்க்காம தான் கொடுத்தாங்க எல்லாருக்கும். எட்மண்ட்லாம் சாதாரண ஒரு இவர், திடீர்னு பார்த்தா அவர் உணவு மந்திரி, சத்தியவாணி முத்துவை மத்திய அமைச்சர் ஆக்குனாங்க எம்ஜிஆர் பீரியடில். அவர் வந்து அவங்க வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. முதல்ல கொடுத்தது அவங்க தான். ஒரு பெண்ணு, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. சொல்ல முடியுமா இன்னைக்கு திருமாவளவனால? என்னன்னு சொல்லிட்டு தான் பேசுறது. சரி, எம்ஜிஆர் முடிஞ்சு ஜெயலலிதாட்ட வர்றேன். ஜெயலலிதா வந்த பிறகு அவர்கள் வந்து 2 தடவை அவங்க இதானாங்க. அதாவது ஒன்று இந்த ஆடு மாடு கோழி பலியிட தடை, மதமாட்ட தடை சட்டம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கொடுது எல்லாமே ப்ளஸ் தான்.
அது கூட நான் செஞ்சது தப்பு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. 69% இடஒதுக்கீட்டை பொதுப்பட்டியல் கொண்டு வந்ததுனால இதே தீகா வீரமணியை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாங்க. பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர் தலித் எழில்மணி நிற்க வச்சு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண்ணாங்க. சின்ன சின்ன கட்சிகள் வந்த போதெல்லாம் அவர்களை அரவணைச்சு ஆளாக்கி விட்டது ஜெயலலிதா. இவர் கலைஞர்லாம் அந்த அளவு வளர விட மாட்டார். நீங்கள் பாமகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து இது பண்ணது ஜெயலலிதா. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய பல சங்கராச்சாரியர் கைது பண்ணலையா, ஜெயேந்திரரை, அவங்க அப்படின்னா பார்த்தா அந்த சமூகத்துக்குள்ள அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்தது, தைரியமாக நின்னாங்கல்ல. அது மாதிரி ஜெயலலிதாவுடைய அந்த ஒவ்வொரு விஷயமும், தனபால் அருந்ததிய சமூகம்னு சொல்லிட்டு அவரை அவர் வீட்டுக்கு ஏதோ விருந்து வச்சப்போ யாரும் வந்துட்டு சாப்பிடல, கலந்துட்டு சாப்பிடாம போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய அது ஆணவம் இது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த தடவை வைக்கும் பொழுது சாப்பாடு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா போன தடவை வச்சப்போ யாரும் வந்துட்டு சாப்பிடல, அப்படியா அப்படின்ட்டு மனசில் வச்சுக்கிட்டு ஜெயிச்ச உடனே அவரை உணவுத்துறை அமைச்சராக்குறாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகராக்குறாங்க. ஜெயலலிதாவே எந்திரிச்சு நிற்கணும். அப்புறம் வந்தா எவ்வளோ பெரிய பதவி, யாரா பண்ணியிருக்கீங்களா? இத்தனைக்கும் அவங்க யார், முற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து சமூகத்துலேருந்து வந்தவங்க. எங்கேயாவது பகைமை பாராட்டியிருக்காங்களா? அதிகமாக பண்ணது பெண்கள், விவசாயிகள், இந்த கறவை மாடு திட்டத்திலேருந்து, அம்மா உணவகத்திலேருந்து, லேப்டாப்லேருந்து எல்லாரும் யாருக்கு போய் சேர்ந்தது? பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்களுக்கு. இவர் என்னமோ எனக்கு என்ன, இவருடைய அனுபவமே என்ன? நான் தான் திரும்ப கேட்குறேன், இவருக்கு திமுகவில் மோசமான அனுபவம் கிடைத்ததா அல்லது அதிமுகவில் கிடைத்ததான்னு அவர் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். ஒரு தடவை இவரை கலைஞர் தான் இவரை அரவணைச்சிக்குவார். ஸ்டாலின் அந்த காலத்துலையும் இவரை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. இப்போ தான் ஏதோ தேவைக்காக உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும், நாங்களாம் இருக்கிறோம் அந்த அறிவாலயத்தில். ஒரு பேச்சுவார்த்தையில் இவர் அவமானப்படுத்தி காரில் கூட ஏறாமல் வேகமாக நடந்து போனார். மன உளைச்சல். அப்புறமா கார் அப்புறம் அந்த அளவுக்கு இவரை பண்ணாங்க. 2016 இவர் யார் துரத்தி விட்டது வெளியில்? திமுகலேருந்து நாங்கள் 200 இடம் நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே போங்கன்னு துரத்தி விட்டது யார்? 200ல் ஒரு 5 தொகுதி இவர் கொடுக்க முடியாதா? அப்போ இவர் எங்கே வச்சுருந்தாங்க இவரை? வன்னி அரசு பேட்டி கொடுக்கல? உங்களுக்கு தான் பொது தொகுதி கேட்குதா? இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இந்த தொனி என்ன? நீங்களாம் பொது வழியில் வருவீங்களா? நீங்களாம் செருப்பு போட்டு வருவீங்களா? அப்படி மாதிரி தானே அர்த்தம் இது. உங்களுக்கெல்லாம் பொது தொகுதினா என்ன? அப்போ உங்களுக்கெல்லாம் அப்படின்னா என்ன? நம்மளா சொன்னோம் வன்னி அரசு பேட்டி இன்றைக்கி சமூக வலைதளத்தில் இருக்குது. இன்றைக்கி வேணால் வன்னி அரசு மறுக்கலாம், ஐயோ தெரியாமல் நீ வாய் விட்டண்டான்னு. ஆனால் இருக்கா இல்லையா? இப்போ பொது தொகுதி கேட்டிங்கல்ல, கொடுத்தாங்களா? இப்போ கூட வன்னி அரசு பேசும்போது பார்ப்பனியர் மூலியமா தான் எம்ஜிஆரே வந்தாருன்ற மாதிரி அவரு வேற முட்டு கொடுத்து நின்றுருக்காரு சார். அவர் எல்லாருக்கும் அசைன்மெண்ட்டு. அவர் திரும்பவாவது கொஞ்சம் பேசுவார். இவங்கெல்லாம் ஓவரா. அதான் சொல்கிறேன், வன்னி அரசுல என்ன வரலாறு தெரியும்? என்ன வரலாறு தெரியும்? இவர்கள் வாட்டில் எனக்கு என்ன வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுறது, அதுதான் பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இதுன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களை எப்படி நடத்துனாங்க அவங்க? உங்களுக்கு திமுகவில் என்ன மாதிரி மரியாதை கிடைத்தது, அதிமுகவில் என்ன மாதிரி மரியாதை கிடைத்தது? ஏன் ஸ்லாகிச்சு பேசியிருக்காருல திருமாவளவன். என்னை பக்கத்தில் அவங்க ஜெயலலிதாவுக்கு தெரியும்ல, இங்கே சேருன்னா ஒரு சேர் கேப் விட்டு இன்னொரு சேர் கேப் விட்டு இன்னொரு சேரு. ஒருத்தர் கூட நுண்ணி இதில் இப்படி சாஞ்சி உட்கார மாட்டாங்க, நுண்ணி சீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க கட்சிக்காரனுக்கே இந்த மரியாதை. ஆனால் உங்களை எங்கே உட்கார வச்சாங்க? பக்கத்தாலே உட்கார வச்சு பேசுவாங்க. என்ன சகோதரன் மாதிரி நடத்துனாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எவ்வளோ இன்னைக்கு திமுக தலைமையை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக ஒரு மறைந்த தலைவர்களை, அதுவும் ஜாதியை சொல்லி பேசுறது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன்ல, அவர் சமீப காலமாக பெரும் குழப்பத்தில் இருக்கார். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். என்ன பேசுன்னு தெரியல. இதை பேசுங்க, இது போராட்டம் பெருசாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யார்? பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு கூட சண்முகம் அவங்க போராட்டம் நியாயம் நிற்கிறாங்க. சிஐடி சங்கம் அங்கே நிற்கிது. போராட்டத்தில் முன்னெடுத்துட்டதுல சிஐடி சங்கம் ஒன்று. ஆனால் நீங்கள் இன்னைக்கு போனீங்க சும்மா தலையை காட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். என்ன பண்ணீங்க? ஓகே சார். சரி, நீங்கள் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசுனீங்க. அதில் சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பத்திரிகையாளர் மேலே சண்டைக்கு போகிறாரு சார். அவர் வாக்குறுதி கொடுத்தாருல. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஆணவம்லாம் இருக்குல்ல, சேகர் பாபு இவங்க அடக்கி வைக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த துணி என்ன யார் நீ, இந்த இதெல்லாம் நீங்கள் கட்சிக்குள்ளே வச்சுக்கலாம். கட்சிக்குள்ளேயே அது சரியான நடைமுறையாக இருக்காது. நீங்கள் ஒரு அமைச்சர் பொது வெளியில் வர்றீங்க, பொது வெளியில் வந்துக்கிட்டு பத்திரிக்கை, ஏன்னா நீங்கள் பத்திரிகை தொழில் அந்த மாதிரி இருக்குது.
அவன் டிகிரி முடிச்சுட்டு வந்தால் சேனலில் சேர்த்துக்கிறது அதுங்க ஒன்றுமே தெரியாது. அது தொண்ணூத்தாறு நடந்துச்சுன்னு கேட்டால் தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதுகிட்ட போயிட்டு இவங்க அது பண்ணாது என்ன மூடு அப்படின்னா அவன் ஏதாவது தெரிஞ்சால் தானே கேட்பான். இப்போ நம்மள மாதிரி ஆள் இருந்தால் சார் அவர் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? நான் பத்திரிக்கையாளர் கேட்குறோம், சொல்லுங்கள் சார், வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல 285 உங்களுடைய இது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டானா, சார் சொல்லுங்கள் சார், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. இந்த துணி தான் மேயர் பிரியா கிட்ட வருது. ஆமாம் சார். ப்ளீச்சிங் பவுடரு வாசனையே இல்லை, ப்ளீச்சிங் பவுடரே இல்லைன்னு சொன்னால், சரி சார் நான் என்ன சார் நான் பார்க்குறேன், விசாரிக்க சொல்கிறேன் சார், தப்பாக தான் நடவடிக்கைகளுக்கு சொல்கிறேன்னு சொல்லணும். பான்ஸ் பவுடரா போடுவாங்க ஸ்மெல்லுக்கு? நீங்கள் யார்? நீங்கள் பேசுறது சரியில்லைன்னா இந்த திமிரு இந்த துணிலாம் எங்கேருந்து வருது? அதிகார மமதை தான் இது எல்லாமே. இந்த இவர்கிட்ட பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பார்த்துன்னு இருக்கோம், அதே மாதிரி அது பேசுது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இவர்கள் அரசியலுக்கே முதல்ல அரசியலில் இது பட்டு வந்தவர்கள் கிடையாது, பண்பட்டு வந்தவர்கள் கிடையாது. நீங்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அதுக்குரிய பதில் மென்மையாக இருக்கும், இதாக இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் கோவப்பட்டிருக்காரு கலைஞர், அழகிரி பற்றி கேட்டப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், அதுக்கு கோவப்பட்டு. ஆனால் அடுத்த செகண்டே அவர் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன நீ யாரு, என்ன சேனல் தான் சொல்லுவீங்களா? மற்றவங்க கேட்கணும், இது கேட்காது ஆட்டு மந்த கூட்டம். மற்றவங்க கேட்கணும், என்ன சார் சேனல் சொன்னால் தான் சொல்லுவீங்களா? வந்துட்டீங்க பேட்டிக்கு கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள் சார். மக்களுக்கு தானே போய் சேரப்போகுது, மக்கள் சார்பாக தானே இந்த கேள்வி வைக்கிறோம். நீங்கள் சொல்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, போகுது. அதில் என்ன சேனல்னு கேட்குறீங்க, இது என்ன நடைமுறை சார்னு கேட்கணும். ஒரு 4 பேர் கேட்டால் அடுத்த தடவை அந்த வாய் வராது, பயம் வரும். ஆனால் இங்கே மேயர் பிரியாவே பயப்படுறானுங்க. நீங்கள் என்ன சேனல்னா எல்லாம் கம்முன்னு இருக்கான். அந்த பையன் மட்டும் நான் இந்த சேனலு, என் பேர் இது, என் வீடு இங்கே, நான் இதை படிச்சுக்கிறேன், இந்த ஸ்கூலில் படித்தேன்ற மாதிரி கொண்டு சொல்கிறான். வேணா கேஸ் போட்டுங்கன்றான். அப்போ தெரியுதா? அப்போது இதை வந்து ஏமா என்ன மேயர் என்ன மேடம் கேள்வி தானே கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள், என்ன சேனல் மிரட்டுறீங்க அப்படின்னு 2 ரிப்போர்ட்டர் கேட்டானா என்னன்னா எல்லாருக்குமே அசைன்மெண்ட்டு மேலே எடிட்டர் வரைக்கும் இது. அப்புறம் அந்த அங்கே கார்பரேஷன் போகிறவங்களுக்கு இப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்ற மீடியா, குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் போவான், அவங்க அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருப்பான், வேற யாரும் அந்த பீட்டுக்கு போக முடியாது. இவன் மேலிடம், அவங்க சேனல் மேலிடம், இப்படி தான் இருக்கும். நெகட்டிவ் செய்தி வராது. என் சென்னை மாநகராட்சியில் நெகட்டிவே இல்லையா? மினி சட்டசபைங்க அது. சென்னை மாநகராட்சி ஒரு தமிழ்நாடு, மினி தமிழ்நாடு. அவ்வளோ துறைகள் இருக்குது, அவ்வளோ இது நடக்குது. ஏதாவது ஒன்று சிவிக் மேட்டர் தான் எடுத்து போடுறாங்களா யாராவது? காட்சி ஊடகம் தெரியாது முதல்ல. 2வது தேடல் கிடையாது. 3வது நமக்கு எது இருக்குது? நம்ம வர்றோம், ஜாலியாக படித்தோம், இன் பண்ணோம், காலைல வண்டியில் ஏறி உக்காந்தோம்னா யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உக்காந்தோமா, அதுக்கு உண்டான ஆதாயம் இதாயங்கள்லாம் பார்த்தோமா, சாப்பிட்டோமா, ஏதாவது 2 செய்தி எடுத்து போட்டோமா, மேயர் பார்த்தா சிரிப்பாங்க, பேசுவாங்க. மேயரே என்கிட்ட பர்சனலாக பேசுவாங்க, உனக்கு பேசுகிறாங்க, உன் நிறுவனத்துக்காக பேசுகிறாங்க. இது ரொம்ப பேருக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையாளர் சாதாரண நிலைமையில் இருந்தவர் ஒரு சேனலில் போய் உட்காடுறாரு, கமிஷனரை அவரை கூப்பிட்றாரு, அது ஆளுங்கட்சி பத்திரிக்கை சேனல், வாங்கல பேசுவோம் அப்படின்னு கமிஷனர் கூப்பிட்றாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் என்னையே கூப்பிட்டார் சார் கமிஷனர். நான் சொன்னேன், உங்களை கூப்பிடல, உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களை கூப்பிட்றாங்க, நாளைக்கே நீங்கள் எதுன்னா. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் இருக்கிற பத்திரிகையாளர் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. இன்னும் சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி இது லிங்க் ஆகிடுவோம், அதெல்லாம் வேறு. பத்திரிகையாளரில் பல வகைகள் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நட்பு மெயின்டைன் பண்ணிட்டு பீட் பார்த்துக்கிட்டு அப்படி போகிறவங்க இருக்காங்க. அவங்களாம் அந்த அழட்டிக்க மாட்டாங்க. அவரே என்கிட்ட பேசிட்டார், என்ன அவரேனா, அவர் ரிட்டையர் ஆனார்னா அவரே பேசிட்டார், இவரே பேசிட்டார். அமைச்சர்கள் பார்த்தா சிரிக்கிறாங்க, சிரிக்க தான் செய்வாங்க, உங்களை சாப்பிட்டு பண்ண பார்ப்பாங்க. நாங்களாம் கார்பரேஷன் பார்க்கும்போது கேள்வி கேட்போம், அடுத்த தடவை வரும்போது எங்களை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரிப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், அவங்கள ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சிட்டாங்க, நம்ம கேள்வி கேட்டு இது பண்ணோம். நான் வந்தது இந்த இதில் செய்தியாக்கணும், இதில் இந்த விஷயம் இருக்குது, அது கேட்குறேன், நான் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன், கோபமாக கேட்குறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். இந்த பார்வை வந்து கிடையாது இன்னைக்கு பத்திரிகையாளர்கள். அதனால என்ன ஆகுதுன்னா எல்லா பீட்லேயுமே இந்த இதுவே கிடையாது. கொரோனா டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த லைனில் நிற்க வச்சுலாம் கொடுக்கூடாது, வீடு வீடாக போய் தான் கொடுக்கணும், இந்த டோக்கன் இந்த மாதிரிலாம் லைனில் நிற்க வச்சு கொடுக்குறாங்க. நான் அந்த யார் அந்த ஏரியாவில் இருக்காருன்னு அந்த சமூக ஆர்வலர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் கூப்பிட்டு ரிப்போர்ட்டர் யாராக இருக்காங்களா பாருங்கள், கொடுங்க ஃபோனுன்றேன், கொடுத்து சொல்கிறேன், இது சரியில்லை, இது கேளு, வீடு வீடாக தான் கொடுக்கணும். அது கொரோனாவே 4 பேர் சேர்ந்தாலும் பரவிடும். அந்த பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான், அவன்கிட்ட கேளுனா, இல்லை சார் நம்மளாம் அப்படிலாம் கேட்க முடியாது சார்னு அந்த பையன் எனக்கு சொல்கிறான். அப்போ அவனே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான்னா அப்புறம் அந்த நிறுவனம் எப்படி இருக்கும்? அப்போ எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் சொல்லி அனுப்பணும், அவன் தான் ட்ரைன் அப் பண்ணணும். நீங்கள் எங்கே ட்ரைனிங் ஆவீங்க? நாங்கள் எங்கே ட்ரைனிங் ஆனோம்? இந்த செய்தி போடக்கூடாது, இது டெஃபர்மேட்டிவ், கலைஞர்னு போடக்கூடாது, கருணாநிதினு தான் போடணும், புரட்சி தலைவின்னு போடக்கூடாது, ஜெயலலிதா தான் போடணும், மாண்புமிகு போடக்கூடாது,
பின்னாடி அவர்கள்லாம் போடக்கூடாது. பத்திரிகை எத்திக்ஸ் இப்படி ஒரு செய்தியை செய்தியாக மட்டும்தான் சொல்லணும். உன் கருத்தெல்லாம் போட்டு எழுதக்கூடாது. உன் கருத்து அப்படி இருக்கா, யார்கிட்டயாவது வெர்ஷன் வாங்கு, கேளு, அந்த வெர்ஷனை அதில் போடு. அப்போ அந்த கருத்து உன் கருத்து அவர்களுடைய கருத்தாக இதில் உட்காரும். ஏன்னா உனக்கு இந்த துப்புரவு பணியாளர்களை பற்றி ஐயோ சேகர் பாபு எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படி இப்படிலாம் எழுதாத. சேகர் பாபு இந்த மாதிரி பண்ணார், கேள்வி கேட்டார், கோவப்பட்டார், இது சம்மந்தமாக ஒரு அந்த சங்கத்தை சேர்ந்தவர் கேட்கும்போது அவரும் உங்கள் கருத்து தான் சொல்லுவார். அவர் என்ன அமைச்சர்னா அமைச்சர் இது பண்ண வேண்டியதானே, அவர் என்ன இப்படி கோவப்படுறாரு, பத்திரிகைகள் எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு இந்த சங்க தலைவர் சொன்னார். செய்தி இதுதான் செய்தி. உங்கள் சொந்த கருத்தை எழுதுறது செய்தி கிடையாது. இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? இவனே வந்துட்டு செய்தி வாசிக்கிட்டு இருப்பான், ஆங்கராக வந்திருப்பான், கொஞ்ச நாளில் காதில் இதை வச்சுக்கின்னு 4 லகடப்பாணியில் கூப்பிட்டு உட்கார வச்சு டிபேட் நடத்துவான். அதனோட இவர் பெரிய அரசியல் மேதையாக நினச்சிக்குவார். நினச்சிக்கிட்டு அடுத்தது பார்த்தா இவர் இந்த ஃபேமஸ் ஆகிருப்பாங்களா, இதை வச்சு இவன் ஒரு இதில் எடிட்டராக எடுப்பாங்க. அப்போ இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? அப்போ இவன் எப்படி கீழே இருக்குன்னு கற்றுக் கொடுக்க முடியும்? அவன் எப்படி பார்ப்பானா, நமக்கு தோதை வாங்குறான், நம்மள அறிவாளின்னு சொல்லணும். ஐயோ அண்ணா ஐயோ என்ன நினச்சி கூட பார்க்கணும்னா அப்படி இருக்கீங்க, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படி சொல்கிறவனை போட்டு தான் வச்சுக்குவோம். இப்படி தான் இன்னைக்கு மீடியாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. பல மீடியாக்கள் எப்படி போகுதுன்னா, எடிட்டரை ஒரு குறிப்பிட்ட சேனல் சொல்கிறேன், எடிட்டரே கிடையாதான், ஒரு 2-3 பேர் எடிட்டர்ன்ற போர்வையில் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்களாம். அவன் அவனுக்கு தகுந்ததை போட்டு ஏற்றிக்கிட்டு இருப்பான். நீ டிஎம்கேனா டிஎம்கே ஏற்று, நான் ஏடிஎம்கே ஏற்று, இப்படி ஏற்றுறது. அப்புறம் கருத்து கந்தசாமிகளாக மாறி போயிடுறது. இருக்கிற நிலைமையை பண்ணுறதில்ல. இவர்களாக கருத்து கந்தசாமி 30 லட்சம் மக்கள் வடநாட்டுக்காரா இருக்கான், இப்போ எவ்வளோ இருக்கான்? 1 கோடி பேர் இருக்கிறான். எப்படியா சொல்கிற? இருக்காம்பியா, அவ்வளோதான், அவ்வளோ பேரும் போட்டுருவான். சரி, யாருக்கு போட போகிறான்? அவன் ஊரில் எந்த கட்சி இருக்குது? காங்கிரஸ், பிஜேபி, பிஎஸ்பி, எஸ்பி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அதை தானே இங்கேயும் போட போகிறான். அதில் பெரும்பாலான கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்குது, இண்டி கூட்டணியில் வேற பிஜேபி மட்டும் சைடு இருக்குது. அவன் போடுறான்னா இதில் எதை தானே போடுவான். அது அவன் இஷ்டம் தானே. என்னையா பாதிக்க போகுது? பாதிக்கும். அது அப்படியே கட்டமைப்பையே மாற்றி அமைக்க. என்னையா மாற்றி அமைக்க கரெக்டாக சொல்லுனா எல்லாரும் பிஜேபிக்கு போட்டுருவோம். ஆமாம், சரி, எல்லாருமே பிஜேபிக்கு போடுறான்னா பிஜேபி தானே அந்த இடத்துல அவர்கள் மனதை கொள்ளை கொண்டு ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆயிருக்குல்ல. நீ ஆக முடியலல்ல, அதை பற்றிலையா பேசணும்? நீயே இதில் ஈல்டாயிடுற. ஐயோ பிஜேபி போட்டுருவோம், நீங்கள் வந்து மாநில சுயாட்சி பாதிக்கப்படும். என்ன மாநில சுயாட்சி பாதிக்கப்படும்? பிஜேபி ஓட்டு போட்டால் மாநில சுயாட்சி பாதிக்கப்படுமா? இருக்கிறதுலே மோசமான ஆட்சி நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான். 76 வரைக்கும் எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? அதனால் இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்குது. தலைவர் வந்து என்ன சொன்ன, யார் சொல்ல நல்ல உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பத்திரிகாரன் தான் பதில் சொல்ல முடியாது, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பத்திரிகாரர் தான். நான் கேட்குறேன், எதிர்கட்சி தலைவராக ஜனவரி மாதம் 2021 ஆட்சிக்கு வரதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதிருக்காருல்ல. ஆமாம் சார். 10 ஆண்டுகளாக பண்ணிருக்காங்க. கொரோனா காலத்தில் உயிரையும் பொருட்படுத்தாமல் துச்சமென மதித்து வேலை செஞ்சுருக்கா இவர்களுடைய பணியை நிரந்தரமாக்கணும்னு 5 மாதம் பொறுத்து வந்தீங்களே. இன்னையிலேருந்து எத்தனை 4.5 வருஷம் ஆகுதா? கரெக்டாக 5 வருஷம். 2021 ஜனவரியில் எழுதிருக்கீங்க, 2025 ஜனவரி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்குனீங்களா? இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்களா உங்களுடன் ஸ்டாலின். அவன் கேட்குறான்ல, அங்கே வேலை செய்கிறவன், அந்த போராடுறவனா கேட்குறான் உங்களுடன் ஸ்டாலின். இப்போ எங்கே எங்களுடன் ஸ்டாலினை காணுமே? என்ன உங்களுடன் ஸ்டாலின் தெரியுதா? இதெல்லாம் டெம்ப்ளேட். என்னங்க நோயாளி சொல்லாதீங்க, மருத்துவ பிணியாளர்களா? இது சொல்கிறதுக்குள்ளே வாய் இதாகிடும். ஏங்க போய் பார்த்துட்டு வந்தோம்பா, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு பேஷண்ட்டு, சொல்லாதீங்க அப்படி. மருத்துவ பிணியாளர் நம்ம இவரை ராஜாவை போய் பார்த்தோம், மருத்துவ பிணியாளர் இவரை பார்த்தோம், என்ன கிடையாது. சரி, அண்ணா அறிவாலயத்துக்கு கலைஞர் வருவார், ரெகுலராக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இவங்க போகவே மாட்டாங்கல்ல. இப்போ போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பேர், உடன்பிறப்பே வா, ஒன்று என்னது உங்களுடன் சந்திப்பு, ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது. டின்னர் சாப்பிடுவோம் வா, எது நைட்டு டின்னர் எல்லாரும் கூட சாப்பிட்றது. என்னங்க காமெடியாக இல்லை? எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட்டா? எல்லாத்துக்கும் டெம்ப்ளேட்டு. கேட்டால் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஓரணியில் இணைவமா இருக்கா? ஓரணி சண்முகனை போய் போராட்டம் நடத்துறது கரெக்டு, நீங்கள் இது பண்ணுங்கன்றாரு. இவர் சேகர் பாபு பண்ணுறது சரியில்லை அப்படின்றார். எங்கே ஓரணி? முத்தரசாங்க முட்டு கொடுத்துனுக்குறாரு. இவர் திருமாவளவன் இந்த போராட்டம் மேட்டர் பெருசாகுதுன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசினா எல்லாம் அதை நோக்கி ஓடிடுவான். ஓ அப்படின்னா எல்லாம் அப்படிக்கா ஓடுவான். இது வந்து ஒன்றும் இல்லாதுன்னு பார்த்தாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு தெரியும், நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கிறோம், இதுக்கும் பதில் சொல்லு அப்படின்னு. பட்டியலின தலைவரையே பட்டியலின மக்களுடைய போராட்டத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அடுத்து வைகோன்றவர் எங்கே இருக்கிறான்னு தெரியல, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இழுத்து பிடிச்சின்னுக்கிறாங்க, அதனால் அவர்கள் இதுக்கு வரமாட்டாங்க. இப்படி தான் போகுது. ஏடிஎம்கே தலைவர் போயிட்டாங்க, சீமான் இன்னைக்கு போயிட்டாரு, அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க.
ஆனால் அதெல்லாம் பெருசாக போட மாட்டாங்க. ஆமாங்க சார். சீமான் போராட்டம் போட மாட்டாங்க. போய் பார்த்தா அந்த ஃபோட்டோ கூட போட மாட்டாங்க. நான் ஒரு பார்க்குறேன் 2-3 பிரபல சேனலில் தேடுறேன். இவங்க கார்டை எடுத்து தானே நம்ம ட்விட்டர் போட முடியும். அவங்களே சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி நிறைய சேனல் வராங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அங்கே வரவே மாட்டேங்குது. நீங்கள் மாதிரி யூடியூப் சேனல் வரதான் எடுத்து போடுறாங்க. சேனலில் அவன் போயிடுவான். ஓரளவு தம்பிகள் ஆசைப்படுவான். அவனுக்கும் தெரியும்ல நியாயம். துப்புரவு நல்லது பாவம் அப்படின்னு போய் எடுப்பான். எடுத்து இங்கே வந்தோன்னே எடிட்டர் சார் இந்த மாதிரி பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம் பாப்பா, வேறு ஏதாவது போ, அங்கே பாரு நாய் கண்காட்சி நடக்குது அது போ அப்படின்றாங்க. நாய் கண்காட்சி, நாய் எப்படி வளர்க்குறீர்கள், அதுதான் நீங்கள் நிலமை. அதை போட்டு அவன் வம்பு இழுக்கிறது. நான் நேற்று ஒரு இதில் போடுறேன் குரூப்பில், தம்பி ஒருத்தர் வராப்புலன்னா அவங்களுக்கு தெரியாதாண்ணா கேபிள் பிரச்சனை பல பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியாதாண்ணா, தெரிஞ்சே இப்படி போடுறீங்கண்ணா அப்படின்னு. நான் சொன்னேன், அரசை எதிர்த்து நீங்கள் பண்ண வேணாம், அதிகாரிகளை எதிர்த்தையாவது பண்ணலாம்ல. ஆனால் அவர் என்கிட்ட கேட்கல, நானும் தான் கேட்டிருப்பேன். ஆனால் அரசு வேறு அதிகாரி வேறாண்ணா, இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சி தானே நடக்குது அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஏன்னா நீதிமன்றமே சொல்லுதுல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நான் உடனே சொல்லிடுவாங்களா? அவர்கள் தினம் தினம் பார்க்குறாங்க, கவனமே படுறதில்ல. அதிகமான கண்டெம்ட்டு அதிகாரிகளுக்கு போனது இந்த ஆட்சியில் தான். பல பேர் வரதே கிடையாது, கோர்ட்டுக்கு வந்து இது பண்ணுறதில்ல. மிரட்டி திட்டினோன்னு போய் காலில் விழுறது. அது இவங்க விழுறதில்ல, வக்கீல்களை வச்சு அஃபிடேவிட் போட்டு அஃபிடேவிட் மூலிமா காலில் விழுறது. இப்படி தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு கண்டிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இது ஒரு கடுமையான கண்டனத்துக்குள்ள ஆகுறாரு சேகர் பாபு. ஆனால் அது அப்போ கூட அடக்குறேன். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு இது வைரல் ஆகுது பார்த்தீங்களா, குமார் யார் இவர், அதில் அந்த அமைச்சர் சொல்லுவார், ஹரிதாதா கிட்ட பகிச்சிக்காதா, ஹரிதாதா உனக்கு நல்லது பண்ணுவார், உன் குடும்பத்துக்கு உனக்கு ஒரு வீடு, உன் குடும்பத்துக்கு ஒரு இது எல்லாம் பண்ணுவார், ஹரிதாதா நம்பு அப்படின்வாரு. ரஜினி கேட்பாரு, குமார் யார் இவன், ஒரே சொல்லியா அப்படின்னு. உடனே அண்ணன் அந்த மாதிரி, வா குமார் அண்ணா அடிக்க மாட்டேன் வாயா, யார் இவரு திரும்பி திரும்பி கேட்டு பொறுமையை சோதிச்சிருவாப்புல. அந்த மாதிரி யார் இவரு நான் கேட்குறேன். இவ்வளோ நாளாக கேட்கலங்க. அந்த கோபம் ஜனங்களுக்கு யாருக்கும் வந்துச்சு எண்ணம், ஆனால் பெருசாக யாரும் நினைக்கல. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, கூட நிற்கிறாரு. ஆனால் ஒரு போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து தொழிற்சாங்க போய் பேச்சுவார்த்தைன்னா சேகர் பாபு போய் உட்காருவாரா? அப்புறம் எதுக்கு அந்த துறை அமைச்சர் இருக்கு? துறை அமைச்சர்னு என்னங்க அர்த்தம்? அவர்களுக்கு தானே தெரியும் அந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு. பிளஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இருப்பான். அவன் சொல்லுவான், சார் இது பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் கஷ்டம். அவர்கள் பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க தலைவர்கள், அமைச்சர், துறை அதிகாரிகள் எப்போவுமே எதுக்கு வர்றாங்க? இவர்களுக்கு எதிராகவே இருக்கணும், தொழிலாளிகளுக்கு எதிராகவே இருக்கணும் தான் அதிகாரிகளை வச்சுக்கிறது. இப்போ இவர்கள்லாம் வச்சு இந்த மாதிரி முடியாது இதுதானே. போக்குவரத்து தொழிற்சங்கம்னா யார்? சிவசங்கர் கூட தான் நடத்துவாங்க, சேகர் பாபு கூட நடத்துவாங்க. அதான் சார். அப்போ இதுக்கு போய் பேச்சுவார்த்தை இவருன்னா அங்கே போயிட்டு நீ வந்து இதுவா நீ அதுவா அதுன்னா, அப்போ இந்த கேள்வி வருது, யார் இவரு? நீங்க அங்கே கோயில் ஊழியர்களா போராட்டம் நடத்துறாங்க, இல்லாட்டி சிஎம்டிஏ பணியாளர்கள் ஏதாவது போராட்டம் நடத்துறாங்க? நடத்துறது சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள். அது உள்ளாட்சித்துறை அமைச்சர் கீழே வருது, நேரு கீழே வருது. ஒன்று மேயர் பேசணும், கலந்துரையாடணும். அவங்க பாணியில் சொன்னால் நாங்கள் இப்போதான் கலந்துரையாடி இருக்கிறோம், கலந்துரையாடுறாங்க. அது அந்தாட்சரியா நடக்குது கலந்துரையாடுறதுக்கு. அடுத்து நேரு. எப்படி நீங்கள் போய் பேசுவீங்க? வெளில வந்தோம்னா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதுன்னா திருப்பிட்டு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன சார், நீங்கள் துறை அமைச்சரான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதனால் இது இங்கே இந்த இதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு இதுவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்து லேபாக இருக்கு. மிக்க நன்றி சார்.